நீங்கள் 90s கிட்ஸா? அதை இப்போ நம்ம செக் பண்ணிடலாம். நான் இப்போ சொல்ல போகிற விஷயத்தில் குறைஞ்சது 7 பண்ணியிருந்தா மட்டும்தான் நீங்கள் ஓஜி 90s கிட்ஸ். வாக்மேன் ஹெட்செட்டை காதில் மாட்டிக்கிட்டு நீங்கள் ஆடியோ கேசட்டை ரீமைண்ட் பண்ணி தமிழ் பாட்டு ஏதாவது கேட்டிருக்கீங்களா? வீடியோ டெக்கை 2 நாள் 3 நாளைக்கு வாடகைக்கு எடுத்து அதில் வீடியோ கேசட் போட்டு படம் பார்த்துருக்கீங்களா? 7 கல்லை வரிசையாக ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி வச்சு அதை சாஃப்ட் பாலால் அடித்து கலைக்கிற விளையாட்டான 7 கல் விளையாட்டு விளையாடி இருக்கீங்களா? வீட்டு மொட்டை மாடியில் நம்ம அப்பாவோ அண்ணனோ டிவி ஆண்டனாவை திருப்பிக்கிட்டு இருக்கும்போது கீழே இருந்து இப்போ கிளியராக இருக்குன்னு கத்திருக்கீங்களா? நோக்கியா மொபைல் ஃபோனில் ஸ்னேக் கேம் விளையாடி அதில் ரெக்கார்ட் ஸ்கோர் அடிச்சிருக்கீங்களா? ஸ்டாம்ப் புக் ஒன்று வாங்கி அதில் டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸோட ஸ்டாம்ப்ஸை கலெக்ட் பண்ணி வச்சுருந்துருக்கீங்களா? டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸோட கரன்சிஸ் அண்ட் காயின்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சு அதை ட்ரெஷர் மாதிரி சேமித்து வச்சுருந்துருக்கீங்களா? ஃபிலிம் ரோல் கேமரா யூஸ் பண்ணி ஃபோட்டோஸ் எடுத்திருக்கீங்களா? நாம் இப்போ மொபைல் ஃபோனில் எடுக்கிற மாதிரி அன்லிமிட்டட் ஃபோட்டோஸ்லாம் அப்போ எடுக்க முடியாது. அதிகபட்சமே 36 ஃபோட்டோஸ் தான் ஒரு ரோலுக்கு நம்மளால் எடுக்க முடியும். அதெல்லாம் இப்போவும் ஞாபகம் இருக்கா? டிவி கேமிங் கன்சோலில் டக் ஹண்ட் கேம் கன்னை வச்சு ஷூட் பண்ணி விளையாடி இருக்கீங்களா? கூகுளோட ஆர்குட் த ஓஜி சோஷியல் மீடியா நெட்வொர்க் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? ஆர்குட்டில் ஸ்டேட்டஸ் வைக்கிறது, ரீசன்ட் விசிட்டர்ஸில் யார் யார் நம்ம ப்ரொஃபைல் விசிட் பண்ணியிருக்காங்கங்கிறது பார்க்குறது, ஸ்க்ராப் புக்கில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு மெசேஜ் பண்ணுறது, இதெல்லாம் ஞாபகம் இருக்கா? சரி, இப்போ சொல்லுங்கள், நான் இதுக்கு முன்னாடி சொன்ன 10 விஷயங்களில் நீங்கள் எத்தனை பண்ணியிருக்கீங்கன்னு. இதில் நீங்கள் எத்தனை பாயிண்ட் வாங்கியிருக்கீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதில் 10க்கு குறைஞ்சது 7 பாயிண்ட்ஸ் வாங்கியிருந்தா தான் நீங்கள் ஓஜி 90s கிட்ஸ். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்க எத்தனை பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்காங்கன்னு கமெண்ட் பண்ண சொல்லுங்கள்.